இங்க சரவணன்னு ஒரு பையன் வீட்டுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம எகிரி குதிச்சு வரான். எதுக்காக அவன் இப்படி வரான்னா, வீட்டுக்கு முன்னாடி கடன் வசூல் பண்றதுக்காக பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்திருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு தெரியாம இப்படி வீட்டுக்கு பின்னாடி எகிரி குதிச்சு போயிட்டு இருக்கான். இவன் ஒரு இபி ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அங்க வேலை செய்யற ஆளு, வாப்பா தம்பி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் காரை சர்வீஸோட போனோம், நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு அங்க வேலை செய்யற ஆளு சொல்ல, இவன் திரும்பி பார்த்தா ஒரு ஊரே கரண்ட் பில் கட்டுறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. இவனும் தனியாளா வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப சடனா ஒரு கால் வர, நம்ம லவ் பண்ற மேட்டர் நம்ம வீட்டுல தெரிஞ்சிருச்சு, என் அப்பா அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, இப்போ அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு வீட்டை நீட்டா வச்சுக்கிடான்னு அவன் லவ் பண்ற பொண்ணு கால் பண்ணி சொல்ல, அவன் வீட்டை பத்தி யோசிக்கிறான். வீடு ஃபுல்லா சரக்கு பாட்டில போட்டு வச்சிருப்பான். உடனே இபி ஆபீஸ்ல க்ளோசிங் போர்டு போட்டு வீட்டுக்கு போய் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி பாட்டில ரிமூவ் பண்ணி வீடை தொடச்சி மாப் போட்டு கிளீன் பண்ணிடுறான். அந்த பொண்ணும் இவங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸோட வரா. இவன் அவங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வர, அப்போ அவன் ஆளு ஃப்ரிட்ஜை திறக்க போறான். திறந்தா ஃபுல்லா சரக்கு பாட்டிலா இருக்கும். உள்ள திறக்கமா சத்தம் வந்துடும். வெளியே அவங்க அப்பா அம்மா என்ன சத்தம்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் கதவு மூறின்னு கண்ணிலே சிக்னல் காட்ட அவளும் மூடிடுறா. அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன தம்பி பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கேட்க, இபி ஆபீஸ்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கேன்னு சொல்றான். ஆனா எனக்குலாம் இந்த வேலை பிடிக்கல, உங்களை மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்ல, அப்ப காலிங் பெல் சத்தம் கேக்குது. வெளியே போய் பார்த்தா பேங்க்ல இருந்து ஒரு ஆள் வந்தால டியூ கேட்டு அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான். மெல்லமா பேசுங்கன்னு அவன் சொல்ல, அவன் இன்னும் சத்தமா, ஏண்டா போன் பண்ணாலும் எடுக்க மாட்ற, டியூவும் கட்ட மாட்ற, உன் வீட்டுக்கு வந்த வீடியோ எரிகுச்சி போறேன்னு அது இதுன்னு போட்டு நம்ம ஹீரோவை திட்டிடுவான். உள்ள இருந்த பொண்ணோட அப்பா அம்மா இவனை நம்பிலாம் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவனும் சோகமா இருக்க, வேலை செய்யற இடத்துக்கு போனா அங்கேயும் பிரச்சனை மேல பிரச்சனை. இவனை போட்டு எல்லாரும் ஒரு வழி பண்றாங்க. டியூ கேட்டு அந்த ஆள் சரவணா ஒர்க் பண்ற இபி ஆபீஸ்க்கே வந்துடுறாரு. வெளியே 2 மினிட் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு, அப்போ கரண்ட் பில்ல கட்ட கரண்ட் அட்டையும் காசும் ஒருத்தர் கையில கொடுக்குறாரு. அதை அவன் பாக்குறான். மனசுல அந்த காசை திருடி எடுத்து டியூ கட்டிலாம் நினைச்சிட்டான் போல. உடனே க்ளோசிங் போர்டை போட்டு கரண்ட் பில்ல கட்ட மக்கள் கொடுக்குற காசை எல்லாத்தையும் எடுத்து அந்த ஃபைனான்ஸ் ஆள்கிட்ட போய் கொடுத்து டியூ எல்லாம் முடிச்சிடறான். திரும்பி வந்து அந்த கரண்ட் பில்லு கட்டாதவங்களுக்கு எல்லாம் கட்டின மாதிரி பெய்டுன்னு போட்டுறான். இதோட நிறுத்திடுவான்னு பார்த்தா இதுக்கு மேலதான் இன்னும் பயங்கரமா காசு திருட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் இன்னும் ப்ரொஃபஷனலா திருட ஆரம்பிக்கிறான். இபி ஆபீஸ் வந்து ஒரு இரும்பு பால்ட்ரஸ் குண்டை எடுத்து பிரிண்டருக்குள்ள போட்டு கரண்ட் பில் ரெசிப்ட் பிரிண்ட் ஆகாத மாதிரி பண்ணிடுறான். கரண்ட் பில் கட்ட வரவங்கள்ட்ட எல்லாம் காசை வாங்கிட்டு அந்த காசை கரண்ட் பில் கட்டாம அதெல்லாம் இவனோட பேக்ல எடுத்து வச்சுக்கிறான். பிரிண்டர் ஒர்க் ஆகலங்க, இந்தாங்க மேனுவல் ரெசிப்ட்னு இவனே கையில எழுதி கொடுத்துறான் எல்லார்ட்டையும் பேப்பர்ல. பிரிண்டரை புதுசா யாரும் மாத்திரக்கூடாதுன்னு ஒரு மேக்னெட்டை வச்சு அந்த பால்ட்ரஸ் குண்டை மறுபடியும் வெளியே எடுத்துப்பான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க திருடுறதுல. மறுபடியும் பிரிண்டர் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டு போயிருவான். இது மாதிரி லட்சக்கணக்கில் மக்களோட பணத்தை திருடிட்டு இருக்கான். என்ன உன் பிரிண்டர் மட்டும் அடிக்கடி ஒர்க் ஆகவே மாட்டுது அப்படின்னு அவங்க மேனேஜர் வந்து கத்த நம்பாலும் முழிச்சிட்டு இருக்கான். சரி கூட்டம் அதிகமா இருக்குது அப்புறம் பேசிக்கிறேன்ட்டு அவர் போயிருவாரு. மறுபடியும் வழக்கம் போல கரண்ட் பில் கட்டுறவங்களோட காசு எல்லாத்தையும் எடுத்து அவன் பேக்ல வச்சுட்டு கிளம்புறான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.